கடைந்தெடுக்க வேண்டும்னு சொல்லும்போது பார்க்கடல்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பார்க்கடல்னா அது பல பேர் மில்கி வேயோட ஒப்பிட்டு சொல்லிடுவா. ஏன்னா அது மில்க்கு, இதில் பால் கடல், அதெல்லாம் பார்க்கடல் இல்லை. ரெண்டாவது, பாலாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கடல் இருக்கு. இந்த மாதிரி தப்பு தப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இது மாட்டின்ட்டோன்னு வச்சுங்கோ. இப்போ சொல்றவா சொல்லிட்டு போயிடுவா. இப்போ நாளைக்கு அடியன் உபன்யாசகர் மாட்டின்ட்டுருவேன், பாலால் உருவாக்கப்பட்ட கடல் எங்கே இருக்குன்னு கேட்பா. அப்படி இல்லை அர்த்தம். இப்போ நீங்களே பாருங்க, நுரைச்சென்று கடல் மேலே அந்த நுரை வரும்போது நீங்கள் மேலே இந்த பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து பார்த்தேன்னா சட்டுன்னு பால் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒரு விஷயம் சொல்றார். சாஸ்திரம், சப்த சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்றது, பிரத்யக்ஷம் ஒரு விதமாக காண்பிக்கிறதுனா, சப்தசாஸ்திரத்தை பிரத்யக்ஷத்துக்கு அனுகுணமாத்தான் வியாக்கியானம் பண்ணணும்ங்கிறார். யூ ஷுட் ஆல்வேஸ் இன்டர்பிரட் த வெர்பல் டெஸ்டிமனி பேஸ்ட் ஆன் வாட் யூ பர்சீவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கடல் இல்லை அப்படின்னா இந்த கடலே நுரைச்சுண்டு வந்துதான பால் மாதிரி இருக்கு இல்லையா, அப்படின்னா இது சாதாரண கடல் தான் அர்த்தமே ஒழிய பாலிலேயே ஒரு கடல் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க கூடாதுங்கிறார்.